மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்குருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 13வது அத்தியாயம் க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். இதில் அர்ஜுனன் ஒரு 7 வார்த்தைகள் சொல்லி அதற்கான விளக்கத்தை கேட்டான். 6 வார்த்தைகள் சொல்லி அதுக்கு பதிலாக பகவான் பதில் சொல்லிட்டு வர்றாரு. அதில் க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன், ஞானம், ஞேயம், பிரகிருதி, புருஷன் அப்படிங்கிறது. இதில் நம்ம க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞனை பார்த்து ஞானத்துக்கு வந்திருக்கோம். க்ஷேத்திரம்னா என்ன? இடம்னு அர்த்தம். க்ஷேத்திரம்னா இடம், க்ஷேத்ரஜ்ஞன்னா அந்த இடத்தை அறிபவன். இது எந்த இடத்தை சொல்கிறான்னு சொன்னால், இந்த உடம்பை இங்கே க்ஷேத்திரம்னு சொல்கிறார். பாப புண்ணியத்தை அனுபவிப்பதற்கான இடம் இந்த உடல். நாம் ஏற்கனவே செஞ்ச எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் செஞ்ச பாப புண்ணியம் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பாப புண்ணியம் வெளிப்படுது. அந்த வெளிப்பட்டதுனால இந்த சரீரம் வந்திருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார். புண்ணியத்தின் பலனாக இன்பத்தையும் பாவத்தின் பலனாக துன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துலேருந்து அனுபவிக்கிறோம். இந்த உடம்பாகிய உடம்பு மனசு ரெண்டும் சேர்ந்தது தான். பிறகு புதுசாக இந்த இடத்துலேருந்து இன்னொரு காரியம் பண்ணுறோம். புதுசாக பாவ புண்ணியத்தை சேர்க்குறோம். ஏற்கனவே பண்ண பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறோம், புதுசாக பாவ புண்ணியத்தை சேர்க்குறோம். அது ரெண்டுக்கும் உள்ள இடம் இது. பிறகு இந்த உடம்புலேருந்து மோட்சத்தையும் அடைய முடியும். அதுக்கு ஒரு இடமாக இருக்கிறது. இந்த ஸ்தூல பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பும் சூட்சும பஞ்சபூதங்களால் இந்த மனசும் சேர்ந்து, வெளியே இருக்கிறதும் பஞ்சபூதம்தான். அது சொல்ல போகிற பிரகிருதின்னு சொல்ல போகிறார். அதை இங்கே இந்த உடம்பு அறிபவனுக்கு பேர், இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்துவம் க்ஷேத்ரஜ்ஞன் பேர். க்ஷேத்திரத்தை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞன்னா இந்த இடத்தை அறிபவன். நாம் அந்த உடம்பு அறிகிறோமா இல்லையா? அது எது அறிகிறதுன்னு தெரியல. அது ஒரு மாறாத அழியாத தத்துவம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம். இங்கே க்ஷேத்ரஜ்ஞங்கிறோம், ஆத்மாங்கிறத புருஷ தத்துவம்னு வருது இதுலேயும். அதுவும் அதுதான். இந்த உடம்பை மட்டும் எடுத்துக்கிட்டால் க்ஷேத்ரஜ்ஞன், இந்த பிரபஞ்சத்தை பூரா எடுத்துக்கிட்டால் புருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. புருஷன் அப்படிங்கிற பேர். இதை பார்த்தோம். க்ஷேத்திரன்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா என்னன்னு சொல்லி. இதில் நம்ம கடைசியாக பார்த்தது ஞானம். அதாவது க்ஷேத்திரம்னா அறியப்படுவது, க்ஷேத்ரஜ்ஞன் அறிபவன். இந்த க்ஷேத்திரங்கிற இந்த உடலும் உள்ளமும் உண்மையிலே ஜடம்தான். நம்மளுக்கு உணர்வாக தெரியுது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் வெளிப்படலைன்னா இது ஜடமாயிடும். அது வரைக்கும் நம்ம பேரெல்லாம் சொல்லுவோம், அதுக்கு பிறகு அதுன்றுவோம். இறந்த பிறகு என்ன பண்ணுறோம்? அது. அதுக்கு முன்னாடி அவருங்கிறது பிறகு அதை எப்போ எடுப்பாங்கன்றாங்க. ஏன்னா ஜட தத்துவம் இது. இதுக்குள்ளே இந்த உணர்வு தத்துவம் வெளிப்பட்டால் உயிராக இருக்குது. உணர்வு அதுதான் க்ஷேத்ரஜ்ஞன், அது அறிபவன். இது சடம், அது சேதனம். க்ஷேத்திரம் பல உடல்கள் இருக்குது. ஆனால் உள்ள அறிபவன் ஒரு தத்துவம் தான். இது கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்கும். ஒரே ஆகாசம் பலவாக தெரியறது மாதிரி ஒரே தத்துவம் பலவாக தெரியுது. அதுதான் உண்மை. இதெல்லாம் தத்துவம் புரியும் போது கரெக்டாக புரியும். அது வரைக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்னொன்று, இந்த க்ஷேத்திரம் மாறிக்கிட்டே இருக்கிறது. க்ஷேத்ரஜ்ஞன் மாறாது. உடம்பு மாறுதா இல்லையா பார்க்குறோம். மாறுறத மாறாமல் ஒருத்தன் பார்த்துருக்கணும். மாறாமல் ஒருத்தர் இருந்தால் தான் மாறுறதை கவனிக்க முடியும். அவனும் மாறிக்கிட்டே இருந்தால் போக முடியாது. இந்த அறைக்குள்ளே எல்லோரும் வந்து போனாங்கன்னா எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. யாராவது ஒருத்தன் இங்கே இருந்துக்கிட்டு மாறாமல் உட்காந்துருக்கணும். அப்போ தான் எத்தனை பேர் வந்தாங்க, காலையில் எவ்வளோ பேர் வந்தாங்க, மதியம் எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்கன்னு சொல்ல முடியும். அது மாதிரி நம்ம மாறாமல் ஒரு தத்துவம் இருக்கிறதுனால தான் நான் சின்ன வயசில் இப்படி இருந்தேன், சின்ன வயசில் என் மனசு இப்படி இருந்துச்சு, அப்போ உடம்பு இப்படி இருந்துச்சு, இப்போ உடம்பு இப்படி இருக்குது, பிறகு நேற்று உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லை, நேற்று மனசு கவலைப்பட்டுச்சு, இன்றைக்கி கவலைப்படலை. எல்லாத்தையும் ஒருத்தர் இப்போ வாட்ச் பண்ணுறாருங்க. அவன் அறிபவன், க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்ரஜ்ஞனை அறிய முடியாது. க்ஷேத்திரத்தை க்ஷேத்ரஜ்ஞன் அறிகிறான். க்ஷேத்ரஜ்ஞன் அறிய முடியுமானால் அறிபவனாக இருக்குது. அதை அறியறதுக்கு வேண்டியல, தானாக விளைஞ்சி கொண்டிருக்கு. இது கண்ணுக்கு தெரியும், அது கண்ணுக்கு தெரியாது. இது சகுணம், அது நிர்குணம். க்ஷேத்ரஜ்ஞன்கிறவன் எப்பொழுதும் சத்தியமாக இருக்கான். அவன் மாறுறதே இல்லை. இந்த உடல் போனாலும் கூட அவன் இருப்பான். நாம் உடம்பு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் உயிர் அழிஞ்சிச்சுன்னு கூட சொல்கிறதில்ல. உயிர் போயிடுச்சும்போம். உடம்பு விட்டு போயிடுச்சுங்கிற வார்த்தையை சொல்லுவோமே, அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டோம். இந்த உடம்பு இருக்கிறது மாதிரி இருக்குது, அது உண்மையிலேயே இல்லை. கட்டாயம்
ஒரு 50 வருஷமோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு இல்லை. இன்னும் ஒரு 50 வருஷமோ 100 வருஷம் கழிச்சு இருக்குமா? உறுதியாக இருக்காது. அதில் மாற்றமே இல்லை. ஒரு செல்லு கூட இருக்காது இந்த உடம்புல. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் அப்படித்தான். ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இந்த உடம்பை பற்றி கட்டாயம் போயிடும். இந்த உடம்பு வந்து யார் என்ன காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர்னார் நெடுநாள் இருந்த பேரும் என்னதான் நீ காய கல்பம் சாப்பிட்டாலும் ஒரு லிமிட்டு தான். என்ன கொஞ்சம் கடவுள்கிட்ட கேட்டு சில ஆயில கொஞ்சம் சிரஞ்சீவின்னு சொல்லலாம். இந்த கல்பம் வரைக்கும் ஒன்று இருக்கலாம், அடுத்த கல்பத்துக்கு இருப்பியா? அதுவும் போயிடுவேன். என்ன பண்ணாலும் இந்த சரீரம் அழிந்து விடும். ஆஞ்சநேயரை வந்து சிரஞ்சீவின்னு சொல்கிறான். ஆஞ்சநேயர் சிரஞ்சீவின்னு சொல்கிறான். இப்போ இருக்காருன்னு சொல்கிறான். அதில் இன்னொரு தத்துவம் இருக்குது. என்னன்னா, யாரோ ஒரு முனிவர் வந்து உட்கார்ந்துருந்தாராம். அதுக்குள்ளே அந்த ஆஞ்சநேயர் வந்து சீதையை அந்த கணையாளியை வந்து கொண்டு வரும்போது கீழே தவறி விழுந்துருச்சான். அது விழுந்த உடனே அந்த ஒரு இதுக்குள்ளே எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டிருக்கார் ஒரு முனிவர், ஒரு கமண்டலத்துக்குள்ளே. கேட்ட உடனே இதை சொன்ன உடனே இந்த மாதிரி விழுந்து எடுத்து கொடுங்கன்னாராம். இதுக்கு முன்னாடி உடனே மாதிரி எத்தனையோ ஆஞ்சநேயர் வந்துட்டு போயிட்டாங்க, ஒவ்வொருத்தர் இப்படித்தான் போடு, எதுன்னு பார்த்து எடுத்துக்கன்னு கொட்டினாராம். ஏன்னா இந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடி எத்தனையோ ஆஞ்சநேயர் வந்தாச்சு. அந்த கல்பத்தில் அந்த ராமாவதாரம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு கல்பங்கிறது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் வருது. 1000 கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. க்ஷேத்திரம் போகிறான். க்ஷேத்திரஜன் அழியாமல் மாறாத தத்துவமாக இருக்குன்னு பார்த்தோம். பிறகு ஞானம்ங்கிற தலைப்பில் 20 பண்புகளை சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஏன் ஞானம் சொல்கிறாருன்னா, ஞானத்தை கொடுப்பதற்கு இது வழியாக இருக்குது. நம்ம சொன்னோம்னா மதுரை ரோடு, தேனி ரோடு. தேனியில் இருக்கக்கூடிய ரோட்டுக்கு மதுரை ரோடுன்னு பேர், மதுரையில் இருக்கிற ரோட்டுக்கு மதுரை ரோடுன்னு சொல்கிறோம். ஏன்னா மதுரைக்கு போகிற வழியை காட்டுற ரோடு. அது மாதிரி ஞானம்ங்கிற தலைப்பில் ஏன் பண்பை சொல்கிறாருன்னா, ஞானத்துக்கு இந்த பண்புகள் வழியாக போனோம்னா ஞானத்தை ஈஸியாக அடைய முடியுங்கிறதுக்காக ஞானம்ங்கிற தலைப்பில் சொன்னார். அதில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் 20 பண்புகள் சொல்ல போகிறாரு. அந்த பண்புகளால் என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் மன தூய்மை கிடைக்கும். மன தூய்மை கிடைத்தால் ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும். பிறகு நேற்று பார்த்தோம், மன தூய்மை ஏன் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும்னு பார்த்தோம். உடம்பு வீட்டை ஏன் தூய்மைப்படுத்தணும்? சுத்தமாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். உடம்பை ஏன் தூய்மைப்படுத்தணும்? சுத்தமாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அது மாதிரி மனசு சுத்தமாக இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலை செய்ய முடியும். அதற்காக தூய்மைப்படுத்த வேண்டும். மனதை ஏன் தூய்மைப்படுத்துவது இல்லைன்னு ஒரு கருத்து பார்த்தோம். ஏன் தூய்மைப்படுத்துவது இல்லைன்னா, அது அழுக்காக இருக்குது, தெரிகிறதில்லை. வீடு அழுக்காக இருந்தால் தெரியுது, சட்டை அழுக்காக இருந்தால் தெரியுது, உடம்பு அழுக்காக இருந்தால் தெரியுது. மனசு அழுக்காக இருக்கிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தானே கலர் சட்டை போடுறோம். வெள்ளை சட்டை போட்டு அழுக்காயிருன்னு சொல்கிறோம். கலர் சட்டை ஏன் போகிறோம்? அழுக்கு ஆகாதுன்னு சொல்கிறோம். கலர் சட்டை அழுக்கு ஆகும், தெரிகிறதில்லை. அதுக்கு அழுக்கு ஆகலைன்னு சொல்கிறோம், அழுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லலாம். அது மாதிரி உடம்புலையோ வெளியே இருக்க அழுக்கு தெரியுது, மனசில் இருக்க அழுக்கு தெரிகிறதில்ல. அதனால் நம்ம அதை சுத்தப்படுத்த முயற்சி பண்ணுவது இல்லை. வீட்டில் கூட என்ன பண்ணுறோம், யாரும் பார்க்காத இடத்த சுத்தமாக வச்சுருக்க மாட்டோம், பார்க்குற இடத்த சுத்தமாக வச்சுருக்கோம். கால் நல்லா நீட்டாக இருக்கும், கிச்சன் கூட நீட்டாக இருக்காது. இன்னொரு இடம் இருக்கும், அங்கே தான் எல்லா குப்பையும் கொண்டு போய் போட்டு வைப்போம், அதை திறக்கவே மாட்டோம். அது கெஸ்ட்டு வந்தால் கட்டாயம் திறக்க மாட்டோம், ஏன்னா பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சால் சுத்தம் பண்ணுவோம், தெரியாட்டி சுத்தம் பண்ணுறது இல்லை. அதனால் ஏன் சுத்தம் பண்ணுறது இல்லைன்னா தெரியாததுனால. பிறகு வழி என்ன? சுத்தப்படுத்துகிற கெட்ட குணத்தை நீக்கணும், நல்ல குணத்தை வளர்க்கணும். அந்த நல்ல குணத்தை வளர்க்குறதுக்கு நல்ல குணத்து மேலே நம்மளுக்கு மதிப்பு அதிகமாக வேண்டும். எது நல்லதுன்னு தெரியணும். முதல்ல சரியான அறிவு வேணும், எது கெட்டதுங்கிற அறிவு வேணும். தெரிஞ்சுக்கிட்டு பிறகு என்ன பண்ணணும், கெட்டதை நீக்கி நல்ல குணத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். நற்குணங்களின் மீது மதிப்பை கூட்ட வேண்டும். சொன்னேன்ல, பொய் சொல்கிறதுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அவனுக்கு பொய் சொல்கிறதுக்கு மனசு வரல. 1 லட்சம் சொன்ன உடனே பொய் சொல்லிடுறான். சத்தியத்துக்கு மதிப்பு அவன் போட்ட எஸ்டிமேட் 1 லட்சம். ஹரிச்சந்திரனுக்கு சத்தியத்துக்கு மதிப்பு எல்லாம் நாடு நகரம் எல்லாமே சத்தியந்தே உயர்வாச்சு. ஒரு நல்ல பண்புக்கு இதுதான் உயர்ந்ததுங்கிற புத்தியில் போச்சுன்னா அதை கடைப்பிடிப்போம். அதனுடைய உயர்வை தெரிஞ்சுக்கிட்டால் கடைப்பிடிப்போம், இல்லாட்டி கடைப்பிடிக்க மாட்டோம். தானம்ங்கிற பண்பு, தியாகங்கிற பண்பு, அதனுடைய மதிப்பு, அதனுடைய பெருமை, அதனால் வரக்கூடிய ஆனந்தத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சோம்னா அதன் மேலே மதிப்பு வரும். மதிப்பு வந்து அதை கடைப்பிடிப்போம். பிறகு தீய குணங்களில் என்ன தோஷம் இருக்குன்னு பார்க்கணும்.
கெட்ட குணத்தை வந்து இந்த கெட்ட குணத்தினால எவ்வளோ கெடுதல் வரும்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணால் கெட்ட குணத்துக்கு மனசு போகாது. நம்ம கதையெல்லாம் படிக்கிறது அதுதானே. பொறாமையில் அழிஞ்சான் யார்? துரியோதனன். ஆசையில் அழிந்தான் யார்? ராவணன். இதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு கெட்ட குணத்தில் என்னென்ன தோஷம் வருது. இரண்யகசிபு ஆணவத்தில் அழிஞ்சான், அகங்காரத்தில். இப்படி கெட்ட குணத்தினால் வரக்கூடிய கெடுதல்களை ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து நம்ம தப்பிச்சு வரணும். பிறகு எது கெட்ட குணமோ அதை மாற்றுறதுக்கு எதிரான செயலில் பார்க்க. எனக்கு கஞ்சத்தனம் இருக்குது என் மனசில், எப்போ பார்த்தாலும் ஒரு கஞ்சத்தனம் இருக்குது. அப்போ என்ன, அவன் கொடுத்து பழகணும். அதுக்கு எதிரான செயலில் செஞ்சு பழகணும். பொய் சொல்கிறது அதிகமாக இருந்தால் சத்தியம் பேசி பழகணும், இல்லை மௌனமாக இருந்து பழகணும். பொய் சொல்கிற பழக்கம் நிறையா இருக்குது. இல்லை அடுத்தால கோடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்போ என்ன பண்ணணும்? மௌனமாக இருந்து பழகணும். இப்படி எதிரான பழக்கத்தை பழகணும்னா அதில் நம்ம விடுபட முடியும். பிறகு தியானம். தியானத்திலே குணத்தியானம்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கடவுளை நினைக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் தியானம் இருக்குது. தியானத்தில் இன்னொரு தியானம் இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்கோம், எந்த குணம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோ அந்த குணத்தை பற்றி தியானம் பண்ணுறது. இதனுடைய தோஷம் என்ன, இந்த குணத்தினால் வரக்கூடிய கெட்டதுனான்னு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுறது. பண்ணும்போது அந்த குணத்துக்கு தோஷமெல்லாம் மனசில் வர வர என்னாகும், அந்த குணத்தை விட்டு மனசு விளையிடும். தியானம் பண்ணியும் கெட்ட குணத்தை நீக்க முடியும். கடைசி ஆயுதம் பிரார்த்தனை தான், பக்தி தான். கடைசியில் என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. பிரார்த்தனையில் தான் ஜெயிக்க முடியும். உலகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம், எனக்கு தூய உள்ள வேணும், பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும்னு யார் பிரார்த்தனை பண்ணுறான்? அப்படி ஒரு பிரார்த்தனையினால் இந்த கெட்ட குணத்தை நீக்குவது. இங்கே மொத்தம் 20 பண்புகள் சொல்கிறார். 20 பண்புகள். அதை 4ஆக பிரித்தோம்னா நம்மளுக்கு நம்மளை மட்டும் சம்பந்தப்பட்ட பண்புகள் ஒன்று, இந்த உலகம் வெளி சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய அதனால் கடைப்பிடிக்கக்கூடிய பண்புகள், கடவுள் சம்பந்தப்பட்ட பண்புகள், தத்துவ சம்பந்தப்பட்ட பண்புகள். இந்த 20 4ஆக பிரித்து சொல்கிறாங்க. முதல்ல இந்த நம்ம ஜீவன் சம்பந்தப்பட்ட பண்புகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். ஜீவன் சம்பந்தப்பட்டது, ஜகத் சம்பந்தப்பட்டது, கடவுள் சம்பந்தப்பட்டது, தத்துவ சம்பந்தப்பட்டது, லட்சியத்தை சம்பந்தப்பட்டது. இந்த ஜீவன் சம்பந்தப்பட்டவை என்னன்னு சொன்னால், இந்த உடம்பு இருக்குது. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இந்த உடலும் வேணும், உள்ளமும் வேணும். இந்த ரெண்டும் இல்லாமல் லௌகீகத்துக்கே எடுத்துக்கங்க, உடலும் உள்ளமும் சரியாக இருந்தால் தான் இந்த உலக வயசே ஈடுபட முடியும். விவகாரம், தொழில் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், உலகத்தில் வாழணும்னால என்ன வேணும்? இந்த உடல் ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியத்தை எல்லோரும் பார்ப்போம், உள்ள ஆரோக்கியத்தை பார்க்குறதே இல்லை. இந்த ரெண்டு இருந்தால் தான் டீம் ஒர்க். இதெல்லாம் உடல், மனம், புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 இருக்குது, மனம் 1. 11 பேர். கிரிக்கெட் டீமில் 11 பேர் இருப்பாங்க, ஃபுட்பால் டீமில் 11 பேர் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்தாத்தே ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியும். அது மாதிரி டீமாத்தையும் பண்ண முடியுமே ஒழிய இது அதனால் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் நம்மளும் பாதுகாக்கணும். அதை நல்லா கொண்டு வர்றதுக்கு இந்த பண்புகளை சொல்கிறார். உடம்புல வயிற்றில் வலி இருக்குது, கை தானே வேலை செய்யுது, புத்தி தானே வேலை செய்யுதுன்னா வயிற்று வலி தான் வேலை செய்ய முடியுமா? இங்கே வலிச்சால் என்ன ஆகும்? அதே மாதிரி தலை வலிக்குது, தலையில் தானே வைக்கிது, கை வேலை செஞ்சுட்டு போகுதுன்னா செய்ய முடியாது. இந்த கட்ட விரலில் நகைச்சத்து வந்துடும், முட்டுக்கான விரலில் முன் நகைச்சத்து. எதாவது செய்ய முடியுதா? விண்ணுன்னு தெரிக்கும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. மற்ற உறுப்பு நல்லா தானே இருக்கு, மற்ற எல்லா உறுப்பும் நல்லா தானே இருக்குது, செய்யலாம்ல. ஒன்று டேமேஜ் ஆனால் ஒரு வேலையும் செய்ய முடிகிறது இல்லை. அது மாதிரி டீம் ஒர்க்கு. உள்ளம் நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு சரியாக வேலை செய்ய முடியாது. ஏதோ நம்ம விவகாரம் பண்ணுறது கூட டெம்பரவரியாக நல்லா இருக்கணும். வீட்டு விவகாரத்துக்கு கூட டென்ஷன் ஆகி சண்டை கோபம் அது இதுன்னு போய் ஒரு பெரிய துக்கத்தில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலை செய்ய முடியுமா? ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு பெரிய சோகத்தில் இருந்தால் கூட ஒரு வேலையும் செய்ய, ஏன்னா அங்கே மனசு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனசு எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் சுத்தமாக நல்லா இருக்கணும்னா இந்த பண்புகள் வேண்டும். அதுக்காக இங்கே சொல்கிறாரு. முதல்ல சொல்கிறது அமானித்துவம், கர்வமின்மை, தற்பெருமை இன்மை, தன்னை உயர்வாக நினைக்காத தன்மை. தற்பெருமை பண்ணுறது, அதாவது கர்வம் பல வகையில் வரும். எந்தெந்த வகையிலெல்லாம் கர்வம் வரும் தெரியுமா? ரொம்ப படிச்சுட்டா வரும்.
படிப்பே பணிவத்தையும் கொடுக்கணும். அந்த படிப்பு என்ன பண்ணுது? கர்வத்தை கொடுத்துருது. தத்துவம் படித்தா இந்த ஞானம் என்ன பண்ணு? பணிவை கொடுக்கும். மற்ற எந்த கல்வி படிங்க, அந்த கல்வி என்ன ஆகுது? நான் பெரிய கலெக்டரு, நான் பெரிய டாக்டர், நான் பெரிய சயின்டிஸ்ட்டு. இந்த கல்வியே என்ன பண்ணுது? கர்வத்தை கொடுக்குது. அதில் பெரிய சக்தி இருந்தால் கர்வம் வருது. உடம்புல ஆற்றல் இருந்தால், அழகில் கர்வம் வருது, பதவியில் வருது, படிப்பில் வருது, பட்டத்தில் வருது. அதை விட பெருசு என்ன தெரியுமா? தானம் ஒருத்தர் பண்ணுறார், நான் என்னைய மாதிரி தானம் பண்ணுறவ இருக்குமான்னு வருது. தவம் பண்ணவொன்னு என்ன வருது? நல்ல ஒருத்தர் வந்து விரதம் மருந்து போகிறான், நான் 36 வருஷம் சபரிமலை போயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கௌரவம் பண்ணுவார். நான் தான் குருசாமி, அதில் சண்டை அடிப்படி. தவத்திலையும் கர்வம் வருது. தவம் கர்வத்தை நீக்கிறதுக்கு, ஆனால் தவத்திலே கர்வம் வருது. இரண்யகசிபு போன்ற அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாங்க? தவம் பண்ணி கர்வம்தான் வந்துச்சு. பீமனுக்கு ஒரு கர்வம் இருந்துச்சான், நம்மளோட பலசாலி இல்லைன்ட்டு. ஆஞ்சநேயருக்கு அதை நீக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? குரங்கு படுத்திருக்காரு, வால் இருக்கு. ஏய் வாழை திருட்டுங்கிறான். அப்படியுமே தூக்கி போட்டு போப்பாங்கிறாரு. ஒரு பலசாலி தானே, வாழை தூக்க முடியல. பிறகு ஒரு ரூபத்தை காமிச்சு, நீ உன் பலசாலிக்கெல்லாம் கர்வத்தை கர்வத்தை அடக்கிறார் ஆஞ்சநேயர். அது மாதிரி ஆற்றலில் சக்தியில் நம்மளை எரியாமல் உள்ளே வந்துடும். நான் இவ்வளவு திறமையாளு, நான் இல்லாட்டி முடியுமான்னு சொல்லி. ஆணவம் வந்து ஆற்றலை அழித்து விடும்பாங்க. நான் அடிக்கொருக்கா ஒரு சினிமா பட உதாரணம் சொல்கிறேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சக்தியிலேன்னு ஒரு சினிமா படத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துடும். என்ன சண்டைன்னா, சிவன் வந்து அசுரர்கள் அழிச்சிட்டு வருவார். அழிச்சிட்டு வரும்பொழுது என்ன பண்ணும்? இவர் கர்வம் வந்துடும். யாருக்கு? சிவபெருமனுக்கு கர்வம் வந்துடும். என்ன பண்ணுவார்? இந்த படையை கூட இருக்கக்கூடிய அந்த சிவன் அடியார்கள்லாம் கூப்பிட்டு, அசுரர்களை அழித்த சிவபெருமான் வாழ்க, இந்த அரசியல்வாதி சொல்கிற மாதிரி கத்திக்கிட்டு வருவாங்க. இவர் என்ன பண்ணார்? பேசாமல் இருக்க வேண்டிய சிவன் தானே, இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தம் போடுங்க. அது சக்தியை பார்த்த உடனே அவள் காதில் விழுகட்டான். நீங்கள் என்ன? இவர் உடனே அசுரர்களை அழித்த சிவபெருமான் வாழ்க. சக்தி சிரிக்கும் பார்த்த உடனே. நான் எவ்வளோ பெரிய அசுரரை அழிச்சிட்டு வந்திருக்கேன், நீ சிரிக்கிறையே எம்பார். சிரிக்கிறேன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னோம்? சாதாரண மனுஷனே நான் செய்கிற காரியத்தை பெருமைப்பட்டால் கூடாதும்பாங்க, நீங்கள் ஈசன், நீங்கள் போய் இப்படி சொல்லலாமான்னு கேட்ட உடனே, என்ன நான் பெரிய ஆள், நான் இல்லாட்டி நீ இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, நான் இல்லாட்டி நீ இல்லைங்க சக்தி. சக்தி இல்லையே சிவம் இல்லை. இவர் சிவம் இல்லையே சக்தியில் சண்டை வந்து கோவிச்சிட்டு போயிடும். போனவுடனே சிவனேன்னு உட்காந்துருவார். ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு அங்கே என்ன ஆகும்? அழித்தெல்லாம் நின்று போகும், பூமிக்கு பாறந்து கூடிரும், பூமாதேவி தலையெல்லாம் வெடிக்கிட்டு வந்து விஷ்ணுவிட்ட போய் அழுகும். அப்புறம் எல்லோரும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் கதை. தத்துவமும் இருக்குது, இதில் ஒரு பண்பு இருக்குது. பண்பு என்னென்னா, ஆண்டவனுக்கே ஆணவம் வந்தால் ஆற்றல் அழிந்து விடும். ஆற்றல் அவர் விட்டு அகன்று விடும்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, மாயை தான் செயல்படுதே ஒழிய பிரம்மன் செயல்படுவதில்லை. மாயையை தன்னில் வைத்துக்கொண்டு பிரம்மன் செயல்பட முடியும். இது ஆதார தத்துவம். இந்த சிவன் மேலே காளி ஆடுற மாதிரி ஒரு படம் இருக்குது, முன்னாடியே போடுவாங்க. இப்போ அந்த படமெல்லாம் போடுறதில்ல. சிவன் படுத்திருப்பார், காளி மேலே ஆடிக்கிட்டு இருக்கும், அவர் மேலே நின்று ஆடுற மாதிரி ஒரு படம் முன்னாடியெல்லாம் வரும். இப்போ அந்த படத்தை போடுறதில்ல. ஏன்னா சிவபக்தருக்குள்ள என்ன, சிவன் மேலே காளி ஆடுற மாதிரி படம் போட்டிருக்காங்கன்ட்டு. இதை போய் சித்பவானந்தர்கிட்ட போய் இப்படியெல்லாம் போடுறாங்க, நல்லதா அப்படின்னு கேட்ட உடனே அவர், நீ சொல்கிறது நியாயம்தான், சிவன் மேலே போய் நடனம் ஆடலாமா? அதனால் ஒன்று செய்யலாம், நீ ஏதாவது சிவன் இல்லாத இடத்த காமி, அங்கேயே நான் காளி ஆட சொல்கிறேன்ட்டாரான். சிவன் இல்லாத இடத்த காமி, அங்கே போய் ஆட. என்னென்ன ஆதாரமாக பிரம்ம தத்துவம் இருக்குது, மாயா தத்துவம் அதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற தத்துவத்தை காமிக்கிறது. அதுலேயும் இந்த அகங்காரத்துக்கும் சொல்லலாம், தத்துவத்துக்கும் சொல்லலாம். அவர் அதுக்கு மாயை இல்லைன்னு வச்சுக்க, சக்தி இல்லாட்டி இவர் செயல்பட ஒரு நாளும் நடக்காது. இவர் ஆதாரமாக இருப்பாரே ஒழிய செயல்படுவதற்கு சக்தி வேண்டும். அந்த தத்துவம் அதில் இருக்குது. ஆணவம் வந்தால் ஆற்றல் போய்விடும். அதனால் அகங்காரமின்மை, அமானித்துவம். அது வந்தால் என்ன அதனுடைய விளைவு வரும்னா, கர்வம் இருந்தால் மதிப்பு போகும், மரியாதை போயிடும். அவன் ஆணவம் பிடிச்சவன் சொல்லுவான். வெளியே வந்து சும்மா மதிப்பு வாங்கிட்டு போய் வஞ்சிட்டு போவான், அவன் திமிரு பிடிச்சவன்ப்பா, ஆணவம் பிடிச்சவான்ட்டு. பிறகு பணிவுங்கிற ஒரு பண்பே வராது. இந்த ஆணவம் இருந்தால் பணிவு வருமா? வரவே வராது. பிறகு ஆன்மீக வாழ்க்கைக்கும் அது மிக பெரும் தடையாக இருக்கும். பிறகு இந்த இதை எப்படி நீக்கிறதுன்னு சொன்னால், அதாவது நம்மகிட்ட ஏதாவது பெருமை சிறப்பெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால், இது கடவுள் கொடுத்தது நினைக்கணும்.
பகவானுடைய பெருமை நினச்சோம்னா என்ன ஆகும்? இந்த விபூதி யோகம் விஸ்வரூப தரிசனத்திலலாம் பார்த்தோம். எல்லாமே அவர் பகவான் என்ன காமிக்கிறாரு? எல்லாம் நான் தான், நீ பீஷ்மர் துறையில் கொன்னே நினச்சிக்கிறாத, நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் அப்படின்னு காமிப்பாருங்க. நான் தான் பெரிய வீரன். பிறகும் சொல்லுவான் கர்ணனை கொன்ன பிறகு, ஏன் அண்ணனவா கொன்னேன், ஏன் அண்ணனவா கொன்னேன்னுக்கிட்டு இருப்பான். அவர் ஏற்கனவே கொண்டாச்சுன்னு காமிச்சிட்டாரு விஸ்வரூபத்தில். உள்ள பல்லிடுக்கில் சிக்கியிருக்கெல்லாம் காமிக்கிறார் எல்லாம். அப்போ பெருமை இருந்தால் பகவானுடையதாக நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த கர்வம் நம்மளை விட்டு போகும். அது மட்டும் இல்லை, எந்த ஆற்றலாக இருந்தாலும் சரி அது ஒரு நாள் நம்மளை விட்டு போய்விடும். 25 வயசு 30 வயசில் இந்த சக்தி 80 வயசில் வருமா? எதுவும் அறிவே மங்கி போகுது. வயசான பிறகு மறந்து போகுது. 90-100 வயசு ஆள்களை பாருங்கள், யார் யாருன்னு கேட்பார். எல்லா அறிவும் ஓடி போகுது. என்ன அறிவாக இருந்தாலும் மறந்து போகுது. எல்லாம் அனித்தியம். இதில் பெருமைப்படுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சிந்திச்சு இந்த கர்வத்தை கூப்பிடணும். அது மட்டும் இல்லை, நம்ம எப்பயுமே நம்மளுக்கு ஆணவம் வரும்போது கீழே இருக்கவங்களை பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு மேலே இருக்காங்கல்ல அவங்கள பார்த்துட்டு நம்மளோட இவ்வளோ பெரிய ஆள் இருக்கா, நம்ம என்ன பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கார். கீழே இருக்கவங்களை பார்த்து பொறாமையை நீக்கணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு பாடல் இருக்கு. அதாவது நம்மளுக்கு பொறாமை வந்துச்சுன்னா கீழே இருக்கவங்கள பார்த்து பொறாமப்படாமல் இருக்கணும். நம்மளுக்கு கர்வம் வந்துச்சுன்னா மேலே இருக்கவங்கள பார்க்கணும். நம்மளுக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம என்ன சக்தி, நம்மளோட படித்தவன் இருக்கான், நம்மளோட வசதியானவன் இருக்கான், நம்மளோட படித்தவன் இருக்கான், என்ன பண்ணுறது? அதனால் இப்படி நினச்சி கர்வத்தை நீக்க வேண்டும். இது முதல் பண்பு. இரண்டாவது பண்பு அதம்பித்துவம். தன்னிடம் இல்லாத பெருமையை தம்பட்டம் அடிப்பது. இருக்கிறத தம்பட்டம் அடித்தா கூட பரவாயில்ல, இல்லாத தம்பட்டம் அடிக்கிறது இது கர்வம். இது தம்பட்டம் அடிப்பது. பெருமையாக காமிச்சிக்கிறது, அப்படியே பட்டாடோமாக காமிக்கிறது. 5 விரலில் மோதிரம் போட்டுக்கிறது, அது கவரிங் மோதிரம். என்ன பண்ணுறது? தன்கிட்ட ஒரு உயர்வு இருந்து அதுவாக வெளிப்பட்டால் பரவாயில்லை, நாமளாக தம்பட்டை அடிக்கக்கூடாது. நம்மகிட்ட ஒரு பெருமை இருக்குது, சக்தி இருக்குது, நாம் கர்வப்படலை. அதுவாக 4 பேர் புகழ்றான்னு அது வேறு விஷயம். நம்மளாம் நான் இல்லாட்டி ஏன்ட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி தம்பட்டை அடிக்கிறது இருக்குது, அது கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறான், ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு அந்த வெளிச்சத்தை மறைச்சி பேர் எழுதி போட்டுறோமா இல்லையா? கோயிலில் வாங்கி போட்டால் இப்போ எல்லாம் பண்ணுறதுல நிறையா பேர். முன்னாடி அந்த காலத்தில் ஒரு டியூப் லைட் பல்பில் எழுதிடுவார், வெளிச்சமே தெரியாது யார் எழுதி கொடுத்தான்னு சொல்லி. ஆமாம், அதில் பொதுவாக நம்ம விளம்பரப்படுத்தினா அந்த புண்ணியமெல்லாம் போயிடுமா பேரில். அதே மாதிரி 1000 ரூபா கொடுத்தவங்களுமே கல்வெட்டில் பெயர் பதிக்கப்படும் போட்டால் தான் டொனேஷனே கொடுக்குறோம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? மீனாட்சி அம்மன் எவ்வளோ எத்தனை பேர் கட்டியிருக்காங்க, எங்கேயாவது ஒரு பேர் இருக்கா? அந்த மன்னர் பேர் இருக்கா? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் தெரியுமா? வர்ற பக்தர்கள் கும்பிடுற மாதிரி ஒரு செலவு வச்சுருப்பார். அவர் கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். அங்கே வாசலில் அந்த தூணில் கட்டின மன்னர்களுடைய சிலை இருக்கும். அவர் எப்படி இருப்பார்னா வர்ற பக்தர்கள் கும்பிட்ற மாதிரி இருப்பார். அவங்க பேர் எந்த இடத்துல இருக்காது. நான் கேட்டேன், இது என்ன முன்னாடி இவங்க தான் இந்த கட்டினவங்க வர்ற பக்தர்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி பணிவாக இருக்குது? இது தம்பட்டம், அதம்பித்துவம், தம்பித்துவம் இல்லாமல் இருத்தல். இதை நீக்க உபாயம் என்னன்னு சொன்னால் எளிய வாழ்க்கை முறை. தான் செய்கின்ற தானம் தவம் பெரிய பெரிய உயர்ந்த காரியங்களை வெளிப்படுத்தாமல் இருத்தல். வெளியே தெரியாமல் செய்கிறது, தான் செய்கிறது வெளியே தெரியாமல் செய்யக்கூடியது. இது அதம்பித்துவம். பொதுவாக எளிமையான வாழ்க்கை முறை இருக்கணும், தம்பித்துவம் இருக்கக்கூடாது. மூணாவது அகிம்சை. மூணாவது பண்பு என்ன? அகிம்சை. அதாவது அகிம்சைனா உடம்புனாலையும் மனதுனாலையும் வாக்குனாலையும் யாரையும் துன்புறுத்தாமல் இருத்தல். அதிகமாக நம்ம எதில் துன்புறுத்துவோம் தெரியுமா? வாக்கில் தான். தீயினால் சுட்டபுண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடுன்னு இருக்கார் வள்ளுவர். அதாவது உடம்புனால ஒருத்தரை கஷ்டப்படுத்தா கூட மறந்துடுவான். வாக்கு, அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னால் சாகிறது வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். சொல்கிறோமா இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம விட்டுருப்போமா இல்லையா? கவனமாக இருக்கணுங்கிறார். அஹிம்சையை கடைப்பிடிக்காமல் இருக்கிறது அதாவது அதுக்கு காரணம் இருக்குன்னு சொன்னால், வெறுப்பு இருந்தால் அஹிம்சையை கடைப்பிடிக்க முடியாது, கோபம் இருந்தால் கடைப்பிடிக்க முடியாது. இந்த பழி வாங்குகிற எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க,
கடைப்பிடிக்க முடியுமா? பழி வாங்குகிற புத்தி இருந்தால் கட்டாயம் கடைப்பிடிக்க முடியாது. கவனக்குறைவு இருந்தாலும் கடைப்பிடிக்க முடியாது. பிறகு ஒரு காரியத்தை நடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணுவான், அதில் என்ன அகிம்சை மீறிடுவோம். ஒரு காரியம் நடக்கணும், அதனால் அவனை துன்புறுத்தினா பரவாயில்ல. பண்பட்டாத மனசு இருந்தாலும் புண்படுத்தும். இப்படி 6 விஷயம் நம்ம மனசில் இருந்தால் இந்த அகிம்சையை கடைப்பிடிக்க முடியாது. வள்ளுவர் ஒரு பல அதிகாரம் வச்சுருக்கார். என்னன்னு சொன்னால், இந்த அகிம்சைக்காகவே புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரம். புலால் மறுத்தல்னு என்ன? மாமிசம் சாப்பிடாமல் இருக்குது. மாமிசம் சாப்பிட்டு அப்படி அகிம்சையை கடைப்பிடிக்க முடியாது. வெகுளாமை, கோபப்படாமல் இருக்கிறது. இங்கே இதுலேயும் சொல்கிறார், கோபப்படாமல் இருக்கிறது. இன்னா செய்யாமை, கொல்லாமை. பார்த்தீங்கன்னா அந்த வள்ளுவர் சொன்ன அதிகாரம்லாம் என்ன? ஹிம்சப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக சொன்ன அதிகாரம். புலால் மறுத்தல், இன்னா செய்யாமை, வெகுளாமைன்னா கோபப்படாமல் இருத்தல், கொல்லாமை, இப்படிப்பட்ட அதிகாரம்லாம் வச்சுருக்கார் அவர். இதெல்லாம் படித்தோம்னு சொன்னால் ஒரு உயிரை நாம் துன்புறுத்த மாட்டோம். முக்கியமாக இந்த பழி வாங்குகிற எண்ணம் இருக்கக்கூடாது. பழி வாங்குகிற எண்ணம் இருந்ததுன்னா எப்படியாவது ஒரு ரூபத்தில் அவனை ஹிம்சப்படுத்திடுவோம், பண்ணிடுவோம். இந்த சின்ன படிக்கிற பையங்களுக்கும் வாத்தியார் மேலே கோபம் இருக்கும். பெரிய ஆன பிறகு மாற்றிக்கிடுவான். படிக்கும்போது நம்மளை இப்படியெல்லாம் வாத்தியார் பாடாக படுத்தி எடுக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கோபம்னா வாத்தியார் மேலே பயங்கரம் பழி வாங்கினார். ஒரு பையன்ட்ட ஒரு வாத்தியார் கேட்டாராம். என்ன கேட்டாராம்? இறந்த பிறகு நீ சொர்க்கத்துக்கு போக விரும்புறியா நரகத்துக்கு போக விரும்புறியான்னு கேட்டாராம். இவன் என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். திருப்பி நீங்கள் எதை விரும்புகிறேன்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், நம்ம என்ன சொல்லி எதிர்ப்பு சொல்லுவான், அதனால் நம்ம நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு நரகத்துக்கு தான் போக விரும்புகிறேன்னாரான். இவன் உடனே நானும் நரகத்துக்கு தான் போக விரும்புகிறேன்ட்டானான். என்னப்பா சொல்கிறேன்னாரு. இல்லை, உங்களை என்ன கொப்பரையில் போட்டு வாட்டுறதை நான் பார்க்கணும். அங்கே வாத்தியார் என்ன கொப்பரையில் போட்டு இவனுக்கு பார்க்கணும், அதுக்காக போகிறான். இப்படியெல்லாம் பழி வாங்குறேன். ஒரு வீட்டுக்காரர் அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருந்தாராம். அவர் ஒரு நாள் கேட்டிருக்காரு, சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாமலாம்னு கேட்டாராம் அந்த ஆள். யார்? வீட்டுக்காரரு. அதனால அதுக்கு பேர் சொர்க்கம். நீங்கள் சேர்ந்து வந்தால் எங்கள் சொர்க்கத்தில் இருக்குது. ஏன்னா இங்கேயே துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான், பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான், அங்கேயும் பாடாப்படுத்தவா? இந்த பழி வாங்குகிற எண்ணம் இதெல்லாம் இருந்தால் இந்த அகிம்சையை கடைப்பிடிக்கவே முடியாது. பிறகு காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா பழி வாங்குவோம், அதாவது துன்பப்படுத்துவோம். அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் இந்த சாட்டைக்கம்பு வச்சுருப்பாங்க, அது வேகமாக ஓடுறது. அது இருந்தால் ஒரு ஆணியை குத்தி வச்சுருப்பாங்க, அதை வச்சு குத்துவாங்க. ஹிம்சை தானே, அது ஹிம்சப்படுத்தணும்னா ஓடும். வண்டி வேகமாக ஓடணுங்கிறது மாட்டை ஹிம்சப்படுத்துறது. அது மாதிரி ஒரு காரியத்தை நடக்கணும்னா அவனை போட்டு பதட்டி எடுக்கிறது. இந்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக ஒருத்தனை போட்டு ஹிம்சப்படுத்துது, அதுவும் கூடாது. இதெல்லாம் பண்ணுறோம். அதாவது குழந்தைகளை கண்டிக்கிறது கூட கவனமாக கண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கம்பு எடுத்து அந்த குழந்தைய தப்பு பண்ணால் கீழே அடிக்கணும், அந்த அடிக்கிற அடியில் பயப்படணும், மேலே அடிக்கக்கூடாது. சிக்கிறத தூக்கி எறிகிறது. ஒரு இடத்துல அப்படி தான் எரிஞ்சு கண்ணே போச்சு. ஒரு குழந்தைக்கு கண்ணில் படாப்பட்டு கண் அந்த வெளியே போயிடுச்சு. கோபத்தில் என்ன பண்ணுறது, அது செய்கிற தப்பை பார்த்த உடனே தூக்கி எறிகிறது மூஞ்சில். ஒருத்தர் என்ன பண்ணார், வீட்டில் ஒய்ஃபோட சண்டை, கோபம் வந்துச்சு. அந்த நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணி எத்தி விட்டார். உடம்புலெல்லாம் படித்து போட்டுட்டு கண்ணில் பட்டுருச்சு. பிறகு கூட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாரு. அப்போ இந்த காரியம் நடக்கணும்னு ஹிம்சப்படுத்துகிறோம். அதை என்னன்றது முறையாக பண்ணுறது இல்லை. குழந்தைகள் விஷயத்தோட ரொம்ப இதாக இருக்கணும். ஹிம்சை செஞ்சால் அதில் என்ன ஆகும்னா பாபமும் வரும், பகையும் வளரும். இந்த ராமகிருஷ்ணர்கிட்ட இந்த ஹிம்சையை பற்றி நிறையா இருக்குது. உயிர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா இப்படிங்கிறது நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்குது. உயிர்களை கொல்லாமல் வாழவே முடியாது. இப்போ தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா, அதை கொண்டு தான் வாழணும். சின்ன சின்ன உயிர்கள்லாம் நம்ம நடக்கும்போது எத்தனையோ உயிர் ஆகுது. அப்போ இந்த கொசுவெல்லாம் இருக்குது, மூட்டை பூச்சியில் அதெல்லாம் கொல்லலாமா வேணாமான்னு ஒருத்தர் ராமகிருஷ்ணன் சந்தேகம் கேட்டு போனாராம். அவர் ஒவ்வொரு கொசுவை அடிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ இது என்ன இருக்குது, அந்த உணர்வுகளை பொறுத்து இருக்குது. அதாவது பெரிய இதுக்கு ஒரு சொல்லுவாங்க, பெரிய ஹிம்சையிலிருந்து காக்க சின்ன ஹிம்சை பண்ணலாமா, வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த புலால் மறுத்தலுக்கு இந்த உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படின்னு சச்சிதானந்த சரஸ்வதி ஒரு எழுதியிருந்தார். உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மாமிசம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் அருமையாக விளக்க எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாருன்னா, உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காகனா நம்ம உயிரை கொல்லாமல் வாழவே முடியாது.
தாவரங்களுக்கு உயிர் இருக்குது, எத்தனையோ பூச்சி மருந்துகள் அடிக்கணும், நடந்து போகும்போது உயிர் அடிக்குது. மெயின் காரணம் அது இல்லை. அந்த உயிரை கொல்லும் போது அதுக்கு இருக்க வலி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒரு சின்ன ஓரறிவு உயிருக்கு வலி ரொம்ப கம்மி தாவரங்களுக்கு, அதில் ஓரறிவு. அடுத்து புழு பூச்சிக்கு அதை விட கொஞ்சம் வலி கூட இருக்கும். பிறகு 3 அறிவு பறவைகளுக்கு அதை விட கூட இருக்கும். 5 அறிவு மிருகங்களுக்கு அதை விட கூட இருக்கும். 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு அதை விட கூட இருக்கும். உன்னை ஹிம்சப்படுத்தும் போது இது வந்து ரொம்ப துன்பப்படும், அது ரொம்ப துன்பப்படாது. இதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தன் வந்து கிராமத்தில் இருக்கான், அவன் வந்து படிப்பேறியவே இல்லாதவன், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், புரியுதுங்களா? அவனை போய் ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏ வர்றாரு, உங்களுக்கு அறிவு இருக்கா முட்டா பையலன்னு திட்டுறாரு, புரியுதுங்களா? அவனுக்கு அது ரோஷம் வருமா? ஏதோ ஒரு பெரியவர் திட்டிட்டு போகிறான்னு இருப்பான். கலெக்டர் வந்து கூட வர்றாரு, உனக்குலாம் அறிவு இருக்கா முட்டாள்தனமாக நடந்துக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒரே வார்த்தை. இவனுக்கு அறிவு கம்மினால அந்த வார்த்தை அவனை புண்படுத்தலை, இவருக்கு அதே வார்த்தை புண்படுத்துது. தாவரங்களை கொல்லும்போது அதுக்கு ரொம்ப வேதனை வலி இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப துடிக்காது. நீங்கள் ஆட்டை வெட்டுறாங்க, எப்படி துடிக்குது? அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா நாம் உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் அவர். இன்னொரு விஷயம் என்ன, பண்புகள் இருக்குது. அதாவது வெறும் அதாவது தாவரங்கள் சாப்பிடுது பார்த்தீங்களா, மாமிசம் சாப்பிடாத உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்கள். யானை, மாடு, மான், ஒட்டகம் அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. அது உடம்புல துர்நாற்றமே வீசாது. குளிக்காட்டாலும் அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும், நாற்றமே வீசாது. இந்த மாமிசம் சாப்பிட்ற விலங்குகள் பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த மாமிசம் சாப்பிட்ற மிருகங்கள்லாம் பாருங்கள், கூண்டில் போய் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசும், ஒரு இடத்துல நிலையை சுற்றிக்கிட்டே இருக்கும். இதனால் பண்புகளின் அடிப்படையிலையும் சரி, இந்த உணர்வுகளின் அடிப்படையில் உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹிம்சப்படுத்துறதுன்னா ஒருத்தனை வந்து கேலி பண்ணுறோம், கேலி பண்ணும் பொழுது அவன் ஜாலியாக எடுத்துக்கிட்டானா கேலி பண்ணலாம், ஒரு கிண்டல் பண்ணுறான். ஆனால் அவன் துக்கப்பட்டேன்னு என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேலி பண்ணுவோம், ஜாலியாக எடுத்துகிட்டு அது வேறு விஷயம். அவன் கிண்டல் பண்ணுறான்னு ஒருத்தனுக்கு புண்பட்டுச்சுன்னா நிப்பாட்டிடணும், அங்கே ஹிம்சப்படுத்தக்கூடாது. அதனால் இந்த ஹிம்சையிலிருந்து நாம் அஹிம்சையை கடைப்பிடிக்க வேண்டும். ஹிம்சப்படுத்தலாம், பெரிய ஹிம்சையிலிருந்து காப்பாற்றுவதற்கு சிறிய ஹிம்சை பண்ணலாம். டாக்டர் வந்து கையில் அறுக்கிறார் ஒரு கட்டியை, வலிக்குமா வலிக்காதா? ஹிம்சை தானே. ஏன் பண்ணுறாரு? பெரிய ஹிம்சையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாரு. பெரிய வழியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு சின்ன வழியை கொடுக்குறாரு, அது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு குழந்தை திருந்தி நல்லபடியாக வரணுங்கிறதுக்கு அடித்தா தப்பு கிடையாது, அதை ஹிம்சப்படுத்தினா தப்பு இல்லை. கவனமாக அதை கடைப்பிடிக்க வேண்டும். சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒருவன் அழிந்தால் பரவாயில்லையா. அந்த குடும்பம் ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் அவன் இறந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு அவன் செத்தா பரவாயில்லையா. அதே மாதிரி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் அழிஞ்சா ஊர் நல்லா இருக்கும், அந்த குடும்பத்தை அழிச்சா தப்பு இல்லையா. ஒரு ஊரே நல்லா இருக்குன்னு சொல்லி, ஒரு நாடு நல்லா இருக்கணும். ஒரு ஊரில் ரொம்ப அட்டகாசம் பண்ணி நாட்டவே சீரழிச்சிக்கிட்டு இருக்கான் தீவிரவாதிகளாக இருந்து வச்சுக்கிறோமே, அந்த ஊரவே அழிச்சா தப்பு இல்லையா. நாட்டை காப்பாற்ற அப்போ பெரிய துன்பத்திலிருந்து விடுபட சிறிய துன்பத்தை வச்சா நல்லது, கெட்டது கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் பெரிய ஹிம்சையை தவிர்க்க சின்ன ஹிம்சை பண்ணலாம். பிறகு இன்னொரு ஹிம்சை இருக்குது, நம்மை நாமே ஹிம்சை பண்ணுவோம் தவத்துக்காக, அது தப்பு இல்லை. குற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உருன்னு சொல்லி தவங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்கார். தவம்னா என்ன? வேறு உயிரை ஹிம்சப்படுத்தாத, உனக்கு எதாவது ஹிம்சை வந்தால் தாங்கிக்க. நம்மளுக்கு ஹிம்சை வந்தால் தவமாக நினச்சி தாங்கிக்கிறது. இதுக்கு தவத்துக்காக நம்மளை நாமே ஹிம்சப்படுத்திக்கிறலாம், மற்ற உயிர்களை ஹிம்சைப்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு தூக்கு தண்டனை கைதி பல தப்பு செஞ்சு கடைசியில் என்ன பண்ணிட்டான், நிறையா கொலைகள்லாம் பண்ணி தூக்கு தண்டனை வச்சாச்சு. அவனை பெற்ற தாய் வந்து பார்க்க போச்சான், என்னை பார்க்க வர வேணாம் அப்படின்னான். அந்த அம்மாவை பார்க்கக்கூட முகத்தில் முழிக்க விரும்பலேன்னு பெற்ற தாயை சொன்னானா. என்ன காரணம் சொன்னான்னா, நான் வந்து சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் திருடினேன், அதுக்கு என்னை அடிக்காமல் அவங்களோட சண்டை போட்டு வந்துருச்சு, என்னை திருத்தலை, இப்படி 2-3 தப்பு செஞ்சேன், என்னையை தண்டிக்காமல் நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவங்கள போய் சண்டை போட்டுச்சு. இது என்னாச்சு, நான் இப்படி பண்ணி இன்றைக்கி தூக்கில் மாற்ற அளவுக்கு வந்த காரணம் எங்கள் அம்மா தான்ட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாவை பார்க்க விரும்பலேன் நான். எப்படி பாருங்க. அப்போ அதெல்லாம் ஹிம்சை பண்ணணும், அந்த இடத்துல ஹிம்சை பண்ணி பெரிய ஹிம்சையிலேருந்து காப்பாற்றிக்க வேண்டும்.
இது 3. 4வது சாந்திகி, மன அமைதி. 3 பண்பு பார்த்துருக்கோம். அதாவது அகங்காரம் இல்லாமல் இருக்கிற, ஆணவம் இல்லாமல் இருக்கிறது, பிறகு தம்பித்துவம் இல்லாமல் இருக்கிறது, பிறகு இப்போ அஹிம்சை இல்லாமல் ஹிம்சப்படுத்தாமல் இருக்கிறது, பிறகு சாந்தி, மன அமைதி. மன அமைதி வேணும்னா முதல்ல 2 பண்பு வேணும். சகிச்சுக்கிறோன்னா மன்னிக்கிற பண்பு இருக்கணும். மன்னிக்கிற பண்பும் சகிப்புத்தன்மை இல்லாட்டி மனசில் அமைதி வராது. ஏன்னா வெளி சூழ்நிலை உங்களால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் எப்படி வேணாலும் நம்மகிட்ட நடக்கலாம். அதை சகித்து பழகினோம்னா நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். மன்னிக்கிற குணம் இருந்தால் நம்ம மனசு சாந்தியாக இருக்கும். இந்த 2 இல்லைன்னு சொன்னால் மனசில் அமைதி இருக்காது. அதாவது எல்லா கஷ்டத்தையும் நம்மளால் முழுசாக நீக்கவே முடியாது. முடியுமா? அப்படி நீக்கியிருக்க முடிஞ்சிருக்கா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. மயக்கமா கலக்கமாங்கிற பாட்டில் இந்த வரி வரும். அப்போ இந்த கஷ்டம் வரும் பொழுது அதை சகித்து தாங்கிக்கிற பழக்கம் இருந்துன்னு சொன்னால் நீக்க முயற்சி பண்ணணும். முடியலைன்னா தாங்கிக்கிற பழக்கம் வரணும். அப்படி தாங்கி பழகிட்டோம்னு சொன்னால் மனசில் நாம இத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு, போயிருக்கு, இதையும் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் போகல, இப்போ இதுவும் போயிடும். பொதுவாக நீங்கள் ஒரு துன்பம் வரும் பொழுது ஒன்றை யோசித்தா போதும், இதுக்கு முன்னாடி வந்த துன்பத்தை யோசித்து பார்க்கணும். இது மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், ஆமாம் இதை விட கஷ்டமெல்லாம் வந்திருக்கு, அது எத்தனை நாள் இருந்துச்சு? ஒரு 4 நாள் இருந்திருக்கும், இல்லை 2 நாள் இல்லாட்டி 1 மாதம், அப்புறம் போயிடுச்சா இல்லையா? இப்போ அந்த துன்பம் இருக்கா? போயிடும். அது மாதிரி இந்த துன்பம் கட்டாயம் போயிடும். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை சகிச்சு பழகுறது. எடுத்த உடனே சகிச்சுக்கிறது இல்லை, நீக்க முயற்சி பண்ணுறோம். முடியலைன்னா தாங்கி பழகினோம்னா நம்மளை எரியாமல் நம்மளுக்கு ஒரு சக்தி வரும். திருக்குறளில் ஒரு அழகாக ஒரு குறள் சொல்கிறார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்ங்கிறார். அதாவது இந்த துன்பம் என்ன பண்ணுமான்னா ஒருத்தரை போய் தாக்குமா, அவர் அதை பற்றி கண்டுக்கிறாமல் கலங்காமல் இருந்து ஐயோ நம்ம வேலையை வேண்ட ஒன்று அதை ஓடி போயிருமா, நம்ம சங்காத்தி வேண்ட ஒன்று செல்லுபடி ஆகாதுன்ட்டு துன்பமே என்ன பண்ணுமா, அவனை கண்டு ஓடி போயிருமா. துன்பம் வந்தபோது அதை கண்டு வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து விரட்டி விடுவாராம். இது ஒரு சகிப்புத்தன்மை இதில் மன அமைதி வரும் அப்படிங்கிறார். பிறகு மன்னிப்பதற்கு மன்னித்தல். இந்த மன்னிப்பதற்கு அதிக சக்தி வேணும். அதாவது ஒருத்தனை நீங்கள் திருப்பி தண்டனை கொடுக்கறத விட மன்னிக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வேணும். ஒருத்தன் நம்மளை தாக்குறான், அவனை திருப்பி தாக்குறதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதை விட பல மடங்கு நம்மகிட்ட சக்தி இருந்தால் தான் மன்னிப்போம். இயலாமையினால் மன்னிக்கிறது இல்லை, சக்தி அந்த மன்னிக்கிறதுக்கு அதிக சக்தி வேணும். ஒரு குழந்தை இருக்குது, அதாவது ஒரு குழந்தை 8 வயசு குழந்தை இன்னொரு 8 வயசு குழந்தை அடிச்சு பிடிச்சி, இது என்ன பண்ணுது, இது என்ன பண்ணோம்னா திருப்பி அடிக்கும். 2 பேருக்கு ஈக்குவல் சக்தி இருக்குது. ஆனால் ஒரு 8 வயசு குழந்தை ஒரு 50 வயசுக்காரர் அடிக்குது, அவருக்கு இதோட சக்தி கூட தானே, அவர் திருப்பி அடிக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், திருப்பி அடிப்பாரா, மன்னிச்சிடுவார். அப்போ கூட சக்தி இருந்தால் தான் மன்னிக்க முடியும், ஈக்குவல் சக்தி இருந்தால் கூட மன்னிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மன்னிக்கிறதுக்கு அதிக சக்தி வேணும். மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணார், அவரே குத்திட்டான் சிவனடியார் வேஷத்தில் என்ன பண்ணார், அவனு தொடாதேன்ட்டு. இவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல அந்த சிவனடியார் வேஷத்துலேருந்து பக்கத்து நாட்டு மன்னனை இவர் நினச்சிருந்து வெயிக்கவல் வெட்ட வர்றான். இவர் நினச்சி அவனை துண்டு தான் வெட்டி போட்டிருக்க முடியும். என்ன பண்ணுறார், சிவனடியார் வேஷத்தில் இருக்கார், நம்ம நாட்டு எல்லைக்கு அங்கிட்டு போய் விட்டு வந்துருங்கிறார் அவர். ஏன்னா இதுக்கு சக்தி கூட இருந்தாட்டே மன்னிக்கிற ஆற்றலே வரும், இல்லாட்டி வராது. அதனால் இந்த மன்னிக்கும் பண்பும் பிறகு அதாவது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் இருந்தால் மனசில் அமைதியை கொண்டு வர முடியும். இல்லாட்டி பழி வாங்குகிற புத்தி இருக்கும், அவனுக்கு திருப்பி தண்டிக்கிற புத்தி இருக்கும். பிறகு என்ன ஆகும், இப்படியே நம்ம தாங்கிக்கிற சக்தி இல்லைன்னா மனசில் ஒரு அமைதி இருக்காது. மனதில் அமைதியை கொண்டு வருவது. பிறகு நேர்மை, ஆர்ஜவம். 5வது பண்பு ஆர்ஜவம். எண்ணம், சொல், செயல் 3ம் நேர்கோட்டில் இருத்தல். மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம் எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. ஆனால் நேர்மையான வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். நேர்மையான வாழ்க்கை.
இந்த காலத்தில் எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே நேர்மையாக வாழ்ந்தால் வாழ முடியாதுப்பா சொல்கிறோமா இல்லையா? பொதுவாக உண்மை அது இல்லை. நேர்மையாக வாழ்றேன், உண்மையாக வாழ்கிறான். மற்றவெல்லாம் வெளியே பேர் புகழ் காரெல்லாம் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. அதுவும் இருந்து இது வருது ரொம்ப நல்லாயிருக்கும், அது வேறு விஷயம். அப்போ இந்த நேர்மைங்கிறது மிக மிக முக்கியம். சென்னையில் தர்மமிகு சென்னைன்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி இப்படி சொல்ல முடியுதா? தர்மமிகு சென்னைன்னு பேர். ஆனால் இந்த மும்பைக்கு சாமியோட போயிருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட இப்போது ஆட்டோவில் ஏறினேன். சாமியோட ப்ரோக்ராம் நடக்கும், மும்பையெல்லாம் கூட போவேன். எவ்வளோன்னு கேட்டேன். இந்த எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டால் திட்டுறான், மதராஸ் வாசியாங்கிறான். என்ன அங்கே தான் ஆட்டோக்காரன் ஏமாற்றுவான், இங்கே ஏமாற்ற மாட்டான், கரெக்டாக வாங்குகிறான். ஆனால் சென்னையில் நான் அவரோட பார்த்தேன், ஒரு ஆட்டோக்காரன் அங்கேயும் நேர்மையாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கன்னிமாரா லைப்ரரிக்கு போக வேண்டியிருந்துச்சு. நான் ஒரு பப்ளிகேஷன் சென்னையில் ஒரு இருந்தது, அதிலேருந்து போய் ஒரு புக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஆட்டோவில் ஏறி போனேன். அவன் என்ன எனக்கு ரூட்டெலாம் தெரியும். அவன் என்ன பண்ண வேறு ரூட்டில் போனான். என்னப்பா இப்படி போகிற, இங்கிட்டு போனால் ஒன்று ஒரு சுற்றியில் வரும், இப்படி போக வேண்டியது. இல்லை சார் அப்படின்னு. இல்லைப்பா இங்கிட்டே பண்ணி மாறி போகிற அப்படின்ட்டேன். அது மீட்ரு போட்டு போகணும், மீட்ரு கூட காமிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ரூபா எவ்வளோ கூட காமிச்சிச்சு. அதான் சொன்னேன்ல இப்படி வந்திருக்கலாம்ல அப்படின்னேன். அவன் என்ன பண்ணால் அதை கழிச்சிட்டு 10 ரூபாயை கழித்து காசு கேட்டான். ஏன் தப்பு தான் சார் அப்படின்னா. இப்படி பார்க்க முடியுமா ஆட்டோக்காரனை? அப்படி இருக்காங்க, இல்லாமையெல்லாம் இல்லை. அதனால் நேர்மையாக வாழ வேண்டும். அடுத்தது ஆச்சாரிய உபாசனம், அதாவது குருவுக்கு செய்கின்ற சேவைன்னு ஒரு பண்பு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு சேவை பண்ணுற ஒரு பண்பு. சில பேர் வந்து எங்கேயோ ஒரு பெரியவருக்கு சேவை செஞ்சுருப்பார், ஒரு ஒரு குருவுக்கு செஞ்சு அந்த குருவிட்டிருந்து ஒரு ஞானம் கிடச்சிருக்காது. அதனுடைய பலனை வேறு யார்கிட்டையோ ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த சேவையினுடைய பலன் என்ன ஆகும்னா வேறு பக்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இனாமல் யார்கிட்டையும் வாங்காமல் எதாவது கொடுத்து வாங்குறது. அதனால கோயிலில் கூட நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா, இந்த காணிக்கை கொடுக்குறோம் பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 1 லட்சம் லாபம் கொடுத்தா உனக்கு 10,000 உண்டியலில் போடுறேன்ட்டு. என்ன பேரம் பேசுறியான்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை, நான் கடவுள்கிட்ட வாங்கினாலும் கூட நான் இனாமாக வாங்கலை, அவர் காணிக்கை செலுத்துகிறேன். முட்டை போடுறது, பூ வாங்கி கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது, பிரசாதம் வைக்கிறது எல்லாம் அவர் பொருள் தான். அவர் பொருளை தான் அவர் கொடுக்குறான், அவருக்கு தேவை இல்லை தான். என்ன பாவனைனா, கடவுள் நம்மளுக்கு அருள் புரிஞ்சால் கூட நான் இனாமாக பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு பண்பை வளர்த்துக்கிறது. பொதுவாக என்ன செய்யணும், வேதாந்த விஷயங்களில் சேவையை முக்கியமாக சொல்லுவாங்க. சமுதாய சேவை பண்ணியிருக்கலாம், பெரியவர்களுக்கு சேவை பண்ணியிருக்கலாம், இன்னும் வேறு யாரோ ஒரு குருவுக்கு சேவை பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணும்போது இன்னொரு இடத்துல ஞானம் கிடைக்குமா. இந்த சேவைங்கிறது மிக மிக முக்கியம். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக 4வது அத்தியாயத்தில் பகவானே சொல்கிறார். அதை இந்த இனாம் கொடுத்தே நம்மளை கெடுத்து விடுறாங்க கவர்மெண்ட்டை. அது நம்ம காசு தான் கொடுக்கணும், கொடுக்குறது நம்ம காசு தான். ஆனால் இனாம்ங்கிற பேரில் கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்துறாங்க. சுவிட்சர்லாந்தில் ஒரு இது போட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்க பணம் வந்து எல்லா நாட்டு பணத்தையும் வச்சு அவன் பெரிய செல்வ செழிப்பில் இருக்கான். அவனுக்கு வந்து அதாவது எந்த இதுவுமே தேவையில்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் யாருமே வேலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, எதுக்குமே பணம் கட்ட வேண்டியதில்லை, எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துறா, நீங்கள் வீட்டிலே இருக்கலாம்னு சொன்னானா. கவர்மெண்ட்டில் ஒரு தடவை ஆர்டர் போட்டாங்களாம், ஒருத்தர் கூட கூடாதுன்ட்டாங்க. நாங்களும் சோம்பேறி ஆயிடுவோம், இனாம்ங்கிறது எங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லி மக்கள் பூரா சொல்லிட்டாங்களாம். புரியுதுங்களா? அது வந்து அப்படின்னா அது நம்மளுடைய கெட்டு போகிறது. அதனால் இங்கே ஆச்சாரிய உபாசனம்னா சேவையின் மூலமாக ஏதோ ஒன்று பண்ண முடியலைன்னா சேவை செய்ய வேண்டும். அடுத்தது 7 சௌஷம், தூய்மை. எப்பயுமே நம்ம மட்டும் இல்லை, உடம்பும் சுத்தமாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும், இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். சௌஷங்கிறது ஒரு முக்கியமான குணம். நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சுத்தத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. எதாக இருந்தால் நீட்டாக வச்சுக்கிற பழகும், சுத்தமாக வச்சுக்கிற பழகும். மன தூய்மை இருக்கணும், புற தூய்மையும் இருக்க வேணும். புத்தியிலையும் தூய்மை இருக்கணும். அந்த குறுக்கு புத்தியெல்லாம் இருக்கக்கூடாது. குறுக்கு புத்தி இருந்தால் அது புத்தியில் உள்ள தோஷம், கெடுக்கிற புத்தி, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தூய்மை வருவதற்கு ஒரே சாதனை என்னென்னா பக்தி தான். இந்த புற தூய்மை ஒரு அகத்தூய்மை பழகிறதுக்கு இப்போ பாருங்கள், சபரிக்கு அது வரைக்கும் என்ன பண்ணுவார், எந்த நேரமாக குளிப்பார், குளிக்காமல் இருப்பார். ட்ரெஸ்ஸு வந்து ஒரே நாள் ட்ரெஸ்ஸை வந்து 4 நாளே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மாலை போட்டால் என்ன பண்ணுறாங்க,
காலையில் ஒருக்கா மாற்றுவார், சாயந்தரம் ஒருக்கா மாற்றுவார். சும்மாவே அலசி போட்டுருவார். காலையில் ஒருக்கா குளிப்பார், சாயந்தரம் ஒருக்கா குளிப்பார். இதை வந்து திருப்பி அந்த மாலை போட்டு முடிஞ்சோன்னு விட்டுறது, அவ்வளோதான். அதோடு முடிஞ்சு போச்சு. பழனி பாத யாத்திரை இதெல்லாம் இந்த பண்பை வளர்க்குறதுக்கு தான் பண்ணுது. குளிக்கிறது மட்டும் இல்லை, தப்பு பண்ண மாட்டார். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது நிப்பாட்டிடுவாங்க. சிகரெட் மாலை இறக்கி வச்சவொன்னு ஆரம்பிச்சிடுறேன். 2 மாதம் முடிஞ்சிருக்குல்ல, கண்ணி பண்ண வேண்டியான. இந்த கொரோனா பீரியடில் மதுக்கடையில் அடைச்சிட்டான். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், எங்கள் ஆசிரமம் பக்கத்தில். எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். எப்படியா ஒரு நாள் இருக்க முடிஞ்சு? வேறு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு டாப்பில். ஆனால் 6 மாதம் சாப்பிடல, திறந்த உடனே பிறகு ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் இருக்க முடிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு. இந்த சபரிமலை பழனி பாத யாத்திரை இந்த பண்பை புகுத்துறதுக்கு இந்த பக்தி நம்மளுக்கு கொடுக்குது. உள்ள தூய்மை புற தூய்மை ரெண்டையும் கொடுக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம்? கடைப்பிடிக்கிறோமா? கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் இன்னொன்று, சில பேர் புஸ்தகத்தை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. ஒருத்தர் புஸ்தகம் வச்சுருந்தாராம். அந்த புஸ்தகத்தை காமிச்சா, அதாவது பகவத்கீதை புஸ்தகம் ஆதியும் அந்தமும் இல்லாத புஸ்தகமாக. ஏன்னா கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவர்கள், அதுக்காக அந்த புஸ்தகத்துக்கு ஆதி இல்லை, முன்னட்டை இல்லை, பின்னட்டை இல்லை. அதை கூட ஒரு அட்டை போட்டு நீட்டாக வச்சுக்கிற பழக்கம் இல்லை. ஆதி அந்தம் இல்லாத புஸ்தகம். சிலர் அப்படித்தான் படிப்பாங்க. சும்மா படித்து கிழித்து முன்னாடி இருக்க அட்டை இருக்காது, பின்னாடி இருக்க. நம்ம அட்டையெல்லாம் போட்டு நீட்டாக வைக்கிற பழக்கமே கிடையாது. இதெல்லாம் என்னென்னா சௌஷம், தூய்மை. இது 7. பிறகு 8வது பண்பு தைரியம், உறுதின்னு அர்த்தம். எதில் உறுதியாக இருக்கணும்னா, நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அதில் உறுதியாக இருக்கக்கூடாது. லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்து அதை செய்து முடிக்கிறது வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கணும். நல்ல பண்புகளை கடைப்பிடிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்களில் உள்ளே போக விடாமல் தடுப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இதில் தான் உறுதி இருக்கணும். அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய வெற்றி தோல்வி வரும், அதில் கலங்கிடக்கூடாது. ஒரு அறிஞர் சொன்னாராம், அதாவது ஒவ்வொரு வெற்றியும் வந்து நம்ம அடுத்த வெற்றிக்கு போகிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து உறுதியாக இருக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் என்ன பண்ணணும்னா, இன்னும் மனதை ஸ்ட்ராங் படுத்தி அடுத்த வேலையை செய்ய வைக்கணுமா, உறுதியாக்கணுமா. நம்ம என்ன பண்ணுறோம்? அதிலெல்லாம் உறுதி இல்லை. ஒருத்தர் மேலே கோபம் வந்துருச்சுன்னா, அது முகத்திலே முழிக்க மாட்டேன், பாசப்பிடியில் செத்தாலும் ஏற மாட்டேன்னு சொல்கிறோம். இப்படிலாம் ஒரு பல இதில் தான் நம்ம உறுதியாக இருக்கோம். சாப்பிட்ற விஷயங்களில், கட்டுப்பாடாக இருக்கிற விஷயங்களில் உறுதியாக இருக்கும். சில நேரம் போவோம், ரொம்ப வம்பு பண்ணுவாங்க. வம்பு என்னோன்னு என்ன பண்ணுவாங்க? சரி, ஒரு அன்புக்காக சாப்பிடுவோம். பண்ணுற மாதிரி இந்த சன்னியாசிகள் போகும்போது நிறைய வீட்டுகளில் நல்லா கவனிப்பாங்க. அளவுக்கு அதிகமாக சாமி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு போட்டு ரொம்ப போட்டு சாப்பிடுவாங்க. சில சாமிகள் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்னதான் பண்ணாலும் சாப்பிட மாட்டார். ஒரு சாமி இருந்தார், அவர் நம்ம சாமியோட குருநாதர். அவங்க என்ன பண்ணார், வேணான்னு சொல்கிறார், வச்சுட்டாங்க. அந்த இவர் வேணான்னு சொன்ன பிறகு வச்சதை தொடவே இல்லை. என்ன சாமி வீணாக்கிட்டீங்கன்னாங்களாம். இதை வீணாக்கலைன்னா இது வீணாயிரும்னாரம். அதில் உறுதியாக இருக்குது. இதை வீணாக்கலைன்னா இந்த உடம்பு வீணாக போயிரு. எந்த வீணுன்னு பார்க்கணும். இது வீண், இந்த இதை வீணாக்குறது பெருசா, இதை வீணாக்குறது பெருசான்னு கேட்டாரா உடம்ப. அப்போ அதில் உறுதியாக இருக்கார். இன்னொரு சாமி குருநாதன் சென்னையில் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு அம்மா வந்து 2 சப்பாத்தி கொண்டு வருவாங்க, 2 சப்பாத்தி. இவர் என்ன பண்ணார், அவர் எனக்கு ஒரு நைட் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவார். எனக்கு 1 சப்பாத்தி போதுமா, இனிமேல் 2 கொண்டு வர வேணாம், திருப்பி எதுக்கு கொண்டு போய் 2 1 கொண்டு வந்தால் போதும்னு சொல்லி கொண்டு வீணாக போயிடும், ஏன்னா கொடுத்துட்டு போயிடாங்க, அவர் சாப்பிடுவார். அதனால் 1 மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா நான் பண்ணியிருக்கேன், 2 சப்பாத்தியும் ஒரே சப்பாத்தியாக பெருசாக போட்டு கொண்டு வந்துச்சு. பார்த்தாராம், 2ஆக கிழிச்சாராம், பாதியை வச்சுட்டு பாதியை கொண்டு போக மாட்டாராம். இவ்வளோதான் சாப்பிடணும், அதில் உறுதி. சில பண்புகளில் அப்படி உறுதியாக இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு பண்பை நம்ம உறுதியாக கடைப்பிடிச்சோம்னா மற்ற பண்பு வந்துடும். ஒன்றில் உறுதியாக இருந்தால் போதும். நாயன்மார்கள் பாருங்கள், நான் துணி துவைச்சி கொடுத்துட்டு வேறு ஏதாவது வேலையை பார்ப்பேன்னாரு. வேறு துணியை, கடவுளுடைய அடியாருக்கு துணி துவைச்சி கொடுத்த பிறகு தான் வேறு துணி துவைச்சி கொடுத்தேன். அந்த ஒன்றில் உறுதியாக இருந்து அடியார் ஆனாரா இல்லையா? சிவனடியார் ஆயிட்டாரா இல்லையா? நாயன்மார்கள் ஒருத்தர் ஆயிட்டார். ஒரே ஒரு பண்பு பாருங்கள், அடியார்கள் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிறாங்க, நான் இப்படித்தான் இதில் இருப்பேன், இதிலிருந்து மயிர மாட்டேன், அப்படி ஒன்றை பிடிக்கிறது. அதில் நல்ல பண்பில் ஒன்றில் உறுதியாக இருந்தால் முடியும். அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு ஒரு பண்பை கடைப்பிடிச்சா எல்லா பண்பும் வந்துடுமா.
ஏன்னா அதில் எல்லாம் வந்துடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அந்த கிரீஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லி அவருடைய சிஷ்யர் இருந்தார், நாடக ஆசிரியர், பெரிய நாடக ஆசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா மது பழக்கத்துக்கு அடிமையானவர், கெட்ட பழக்கம் அடிமையாக இருந்தார். ஆனால் குரு மகாராஜ்கிட்ட வரும்போது பாட்டில் இடுப்பில் சொல்லிட்டு வருவாராம். அந்த மாதிரி ஒரு ஆனால் நல்ல பண்பு இருக்குது, மற்ற குணமெல்லாம் இருக்குது, இந்த பழக்கத்தில் போகல. இவர் ஒன்று சொன்னாராம், நீ பண்ண எதாக இருந்தாலும் எனக்கு படைச்சிட்டு சாப்பிடுப்பான்னாராம். அவர்கிட்ட ஒரு பண்பு இருந்தால் வாக்கு கொடுத்தா மீற மாட்டார். நீ சத்தியம் பண்ணி கொடு, சரி உங்களுக்கு படைச்சிருச்சு. ஆனால் அவருக்கு போய் இது எப்படி கொடுக்குறதுங்கிற புத்தி வந்துருச்சு. ஆனால் சொல்லிட்டாருன்னு சொல்கிறத கடைப்பிடிக்கணும். அந்த படைக்கணும்னு போகும்பொழுது அவருக்கு போய் எப்படி இதை படைக்கிறது, குரு மகாராஜுக்கு பிடிக்கவே முடியல அவரால். பிறகு போய் எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டாரான், ஆட்டில் போகிறான் வந்து என்னால் முடியவே இல்லை அப்படின்னு கத்துனாரான். பிறகு அவர் மாறிட்டார். ஒரு பண்பு, அதாவது சொன்ன வாக்கை காப்பாற்றுற ஒரு பண்பு இருந்துச்சு, அதை வச்சுட்டு அவர் ஆலையை மாற்றிவிட்டார். ஏதாவது ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தோம்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் நம்மளை எரியாமல் கடைப்பிடிக்க முடியும். பிறகு ஆத்ம வினிக்கிரக, 9வது பண்பு ஆத்ம வினிக்கிரக. இந்த ஸ்தூல உடல், இந்திரியங்கள், மனம் இவற்றை கட்டுப்படுத்துதல்னா ஒழுங்குபடுத்துதல்னு அர்த்தம். நீங்கள் கண்ணு காது மூக்கெல்லாம் அப்படியே பார்க்காம பேசாமல் செயல்படாமல் இருக்கவே முடியாது. எல்லாம் நம்ம உலக விஷயங்களை சாப்பிட்றது, நல்ல சாப்பாடு வந்து ருசித்தான் சாப்பிட முடியும். அதுக்காக நான் ருசிக்க மாட்டேன்னு சொல்லி கீழே கொட்டிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதுவும் இல்லறத்தில் இருக்கிற போது சில பண்புகள், சில சுகங்கள் அனுபவிச்சுட்டே ஆகணும். ஒழுங்குப்பாடு, ஒரு கட்டுப்பாடு, முறைப்படுத்துதல். குளத்தில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு, உடச்சி விட்டால் அது கண்டவாக்கில் போயிடும், அது மடையெல்லாம் கட்டி ஒரு ஒழுங்காக திருப்பி வர்றது மாதிரி இந்திரியங்களை பயன்படுத்தாமல் நம்ம உலகத்தில் வாழவே முடியாது. கண்ணை மூடிட்டு வாழ முடியுமா? கண்ணை திறந்தேன், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எதை சுவைக்கணுமோ அதை சுவைக்கணும். அப்படி இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துதல், முறையாக அதை திசை திருப்பி கொண்டு போதல். எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு அடிமையாக இருக்கும், பலவீனம் இருக்கும் எதுலையா ஒன்றில். அப்படி பலவீனம் இருந்தால் அதிலிருந்து மீள்வதற்கு பார்க்கணும். டீ காஃபிக்கெல்லாம் நிறைய அடிமையாக இருக்கும். சில நேரங்களில் பயிற்சி பண்ணி பார்க்கணும், இல்லாமல் இருந்து பார்ப்போமே, முடியுதான்னு பார்க்கணும். டிவி சீரியல் பார்த்து பார்த்து அடிமையாகிடுச்சு, ஒரு வாரம் டிவி சீரியல் பார்க்காம இருந்து பார்ப்போமே. அப்போ அப்படி இருக்க முடிஞ்சுன்னா நம்ம அதுக்கு அடிமை இல்லைன்னு அர்த்தம், இல்லாட்டி அதுக்கு அடிமைன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் எப்பயுமே என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நெசசிட்டியெல்லாம் லக்ஸுரி லக்ஸுரியெல்லாம் நெசசிட்டி ஆகிடுச்சு. லக்ஸுரிக்கும் நெசசிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த காலத்தில் ஃபேன் வச்சுருந்தா லக்ஸுரி. ஒரு வீட்டில் ஃபேன் இருந்தால் என்ன சொல்கிறது, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் ஃபேனே இருக்காது. நான் பார்த்துருக்கேன். யாராவது ஒரு வீட்டில் அவன் பெரிய பணக்காரன், அவன் பெரிய ஆடம்பரமாக வாழ்கிறவன், ஃபேன் இருந்தான். பிறகு என்னாச்சு, ஃபேன் நெசசிட்டி ஆயிடுச்சு. லக்ஸுரியாக இருந்த ஃபேன் நெசசிட்டி ஆயிடுச்சு, கம்பல்சரி ஃபேன் வேணும். ஏசி லக்ஸுரி ஆயிடுச்சு, இப்போ ஏசி நெசசிட்டி ஆயிடுச்சு. சாதாரண வீட்டில் கூட இப்போ ஏசி இல்லாமல் படுக்க முடியலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. காரில் எல்லாம் ஏசி காருங்கிறது ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி ஏசி கார், ஏசி இல்லாமல் காரே கிடையாது. அதாவது சென்னையில் நான் பார்த்துருக்கேன், ஹீட்டு ஏன் கூட வருதுன்னு சொன்னால், நீங்கள் ரோட்டில் போகும்போது பயங்கர வெயில் இருக்கும், நீங்கள் ஏசி இருக்குல்ல, ஏசி வீட்டில் இருக்குல்ல, ஏசிக்கு பக்கத்தில் ஏசி ஓடும்போது பாருங்கள் எப்படி இருக்கும், கையை வச்சு பாருங்கள், அனல் காற்றா வரும். அந்த ஏசி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏசி மேலே இருக்கக்கூடிய அந்த மிஷினில் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த உள்ளே இருக்க ஹீட்டாக என்னது வெளியேற்றுது. இப்போ ஒரு ஃப்ளாட் வீடு இருக்குது, 20 வீடு இருக்குது, 20 வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் 3 ரூம் இருக்குது, 3 ரூமில் ஏசி போடுறோம். அந்த 3 ரூமில் ஏசியில் உள்ள ஏசி கூலாகிட்டு அந்த ஹீட்டை பூரா வெளியேற்றுது. அப்போ அந்த ஃப்ளாட்டு பூரா எப்படி இருக்குது, வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அக்னியாக இருக்கும். எல்லா வீட்லையும் ஏசி போடலைன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக இருக்கும். பஸ்ஸில் காரில் 2 வீலரில் போனோம்னா கார் பூரா சைடில் நிற்கி சிக்னல் நின்றுச்சுன்னா அனலாக இருக்கும். ஏன்னா எல்லா வண்டியிலையும் ஏசி ஓடுது, அந்த அனல் பூரா பக்கத்தில் வெளியே வரும். இப்போ என்ன ஆகி போச்சு, இல்லாமல் இருக்க முடியல, ஏசி இல்லாமல். அந்த ஏசி இல்லாமல் இருந்து பழகி பார்க்கணும் ஒரு நாளைக்கு. அப்படி இருந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், இருந்து நம்மளால் தூக்கம் வராமல் இருக்கும், அதெல்லாம் தப்பு இல்லை. தூக்கம் இருந்து ஒரு நாளைக்கு இருந்து பார்ப்போமே. அதாவது நான் கிராமத்தில் இருந்தோம், எங்கள் ஊரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. இப்போ எல்லாம் உடனே ஒரே நாளில் ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த கிராமத்துக்கு வர்றாருந்தா 1 வாரம் ஆகும். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்து அதை மாட்டி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு 1 வாரம் ஊர்லேயே கரண்ட் இல்லை.
ஊர்லேயே கரண்ட் இல்லை, 2 நாளைக்கு சிரமமாக இருந்துச்சு. நான் அப்போ அந்த ஊரில் இருந்தேன். அதுக்கு பிறகு பழகி போச்சு. அதுக்கு பிறகு அது வாழ்க்கையே பழகி போச்சு. நம்ம முதல்ல இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கெல்லாம் அடிமையாகி இந்த இந்திரியங்களை வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். அதனால் கவனமாக நம்ம அதில் இருந்தெல்லாம் கட்டுப்படுத்தி பழகி கொள்ள வேண்டும். 10வது பண்பு அனகங்காரக. அதாவது அமானித்துவம்னு பார்த்தோம். அதாவது மானித்துவம், கர்வம் இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சக்தி இருந்தால் அதில் கர்வப்படுறது அது கூடாதுன்னு பார்த்தோம். இங்கே அனகங்காரம்னா அதாவது கர்வம் வெளிப்படுவது. இதுக்கு வந்து வேதாந்தப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த உடம்பு மனசை நான் நினைக்கிறது அகங்காரம்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பும் மனசும் நான் நினைக்காமல் இருக்கிறது அனகங்காரம். அகங்காரம் இல்லாமல் இருத்தல். கர்வம் வெளிப்பட்ட அகங்காரம். அந்த மானித்துவத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு சக்தி ஆற்றல் இருந்தால் அந்த ஆணவம் அது வெளிப்படக்கூடாதுன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அனகங்காரன்னா இங்கே வேதாந்தத்துப்படி சொல்கிறது, எப்பொழுதுமே இந்த உடல் அழியக்கூடிய உடம்பையும் மனசையும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த தத்துவம் புரிஞ்சாதே இந்த பண்பத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்க முடியும். உடம்பும் பொதுவாகவே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இந்த உடம்பும் மனசு நான் கிடையாது, ஒரு கருவி. இதை பயன்படுத்தி விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதை நான் நினைக்காமல் இருக்கிற புத்தி அனகங்காரக அப்படிங்கிறார். இந்த 10 பண்புகளும் ஜீவன் நாம் செய்ய வேண்டியதானே, வெளியேருந்து செய்யணுமா? இதனால் வந்து இது நாமளாக கடைப்பிடிச்சி நாமளாக பழகி இந்த பண்பை கொண்டு வரணும். அடுத்தது ஜகத் சம்பந்தப்பட்டது, வெளியேருந்து நாம் நம்மளை பார்த்துக்கிறது. அது எப்படின்னு சொன்னால் உலக சம்பந்தப்பட்டது. உலகத்திலிருந்து இன்பம் வரும், துன்பம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும், புகழ்ச்சி வரும், இகழ்ச்சி வரும். இப்படி வெளியே இருக்க அனுபவங்கள் நிறைய நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். வெளியிருந்து உலகத்திலிருந்து அப்போ நாம் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற பண்புகள் எல்லாவற்றையும் தடுக்க முடியுமான்னா எல்லாத்தையும் நம்மளால் வெளியேருந்து வரக்கூடியதை சிலதை தடுக்கலாம், சிலதை தடுக்க முடியாது. வெயிலையும் மழையையும், மழையே பெய்யாமல் எனக்கு நான் வெளியே போகணும், நடந்து போகணும், மழை பெய்ய முடியுமா? இல்லை வெயில் அடிக்கக்கூடாதுன்னா முடியுமா? கொடையை வேணால் வச்சுக்கிடலாம், ரெயின் கோட் வேணால் போட்டுக்கிடலாம். வெளியேருந்து வரக்கூடிய சூழ்நிலேருந்து வரக்கூடிய தாக்குதலை நம்மளால் தடுக்க முடியும். பாதுகாப்பு கவசம் வரும். அதுதான் இது வெளியேருந்து வரக்கூடிய பண்புகள். இதெல்லாம் பொதுவாக பக்திங்கிற கொடையை வச்சுக்கிட்டு நம்மளை நாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் இதில் முதல் பண்பு என்னென்னா வைராக்கியம். வைராக்கியம்னா வெளியே நிறைய பொருளை பார்க்குறோம், கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், பார்த்ததில் ஒரு புத்தி வரும். ஏதாவது பார்த்து அனுபவிச்சிருப்போம் வெளி உலகத்தில், அதை திருப்பி பார்க்கும்போது என்ன வருது, நம்மளுக்கு அதில் ஆசை வருது. வெளி உலக காட்சி போகிறோம், கண்ணில் எத்தனையோ படுது, எத்தனையோ போஸ்டர், எத்தனையோ படங்கள், இதெல்லாம் நம்மளை எரியாமல் என்னாகும், கண் போயிடும், அந்த பார்வையெல்லாம் அதில் போயிடும். அப்போ பார்த்ததில் வைராக்கியம். இன்னொன்று கேட்டிருப்போம், ஒன்று அனுபவிச்சிருப்போம், கொடைக்கானல் போய் நல்லா ஜாலியாக இருந்து வந்திருப்போம், சிம்லா போயிருக்க மாட்டோம். அதை பற்றி ஒருத்தர் சொல்வார், சிம்லாவுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும். அதில் வந்து வைராக்கியம் இருக்காது. இதை பார்த்தாச்சு வைராக்கியம் வரும். ஒன்று அனுபவிச்சதில் வைராக்கியம் வரும், அனுபவிக்காததில் வைராக்கியம் வராது. வெளி உலகங்கள்லேருந்து புதுசாக நம்மளை வந்து ஆசையை தூண்டும். மாலுக்கு போனால் கூட பாருங்கள், கடைக்கு போகிறோம், 4 ஜாமான் வாங்குறோம்ட்டு போகிறோம். முன்னாடி கடையில் செட்டு எழுதி கொடுத்து வாங்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், கடைக்கு போகிறோம், வாங்கணும் 4 வாங்கிட்டு வாங்கணும் 15 வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அங்கே உள்ள வெளியே பார்த்தோன்னு என்ன ஆகும், எல்லாம் நம்மளை பிடிச்சி இழுத்துறோம். இதை வாங்கினா அதை எடுத்து போடு, இதை எடுத்து போட்டு டப்புன்னு சொல்லி வண்டி வேறு கொடுத்துருவான் நிறையா தள்ளிட்டு போகிறதுக்கு. அதனால் கண்ணில் பாடுறதெல்லாம் என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு போகிறது. வைராக்கியம் வர்றதில்லை. சிலது கட்டாயம் தேவை இருக்குது, நம்ம நினைக்காமல் போயிருப்போம், அங்கே இருக்கும், சரி இது கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சிலது தேவையில்லாத கூட என்ன பண்ணுவான், வாங்கிட்டு வந்துடுவோம். இதில் வைராக்கியம் வர்றது இல்லை. சிலதை வந்து அனுபவிச்சதை வாங்குவோம், சிலது வந்து சினிமாவில் விளம்பரம் பார்த்துருப்போம், டிவியில் விளம்பரத்தை வேறு போட்டு நம்மளை கொண்டுருவான். விளம்பரமெல்லாம் எப்படின்னா நம்மளை ஏரியாமல் உள்ளே போய் பதிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இந்த குழந்தைகளே அந்த சாக்லேட் ஏன் விரும்புது, கட்டைக்கு போகணும்னு சாக்லேட் தான் ருசித்து பார்க்கறது கூட இல்லை, ருசியை விட புத்தியில் அது போய் உட்காந்துருச்சாங்க. ஒரு சாக்லேட்டை கேட்குதுன்னா சாப்பிட்டு பார்த்து வாங்கிறத விட அது புத்தியில் விளம்பரத்தை பார்த்து வாங்குறது ஜாஸ்தி.
ஏன்னா அப்படியே போய் உள்ளே உட்காந்துருச்சு. இப்படி நம்ம பார்த்தது கேட்டது இதெல்லாம் இருக்குது. இந்த போகம் தரக்கூடிய பொருள்களிலிருந்து விலகி இருத்தல். எப்பொழுதுமே ஆசைக்கு தீனி போட்டு அணைக்கவே முடியாது. நெருப்பு அணைக்கிறதுக்கு விறகு போட்டு அணைக்க முடியுமா? நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நெருப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் விறகு போட்டால் இன்னும் நல்லாத்தே எரியும், அணைக்க முடியாது. இப்படி நம்ம மனசில் அதர்மமான தேவையற்ற தர்மமான ஆசைகள்னு வேறு, அது தர்மமான ஆசைகள் அளவுக்கு அதிகமாக போட்டால் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதை எல்லாவற்றையும் நம்ம அணைக்க முடியாது, தீனி போட்டு நீக்க முடியாது. அதில் எப்படி விலகணுமோ அப்படி விலகிறது. அதை எப்படி விலகணும்னு சொன்னால், இதை விட மேலான ஒன்று நம்மளுக்கு ஆசை அதிகமாகிடுச்சுன்னா இந்த கீழான ஆசையை விட்டுருவோம். கடவுள் மேலே பற்று வந்தால் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கின்றார். எல்லா பற்றியும் விடணும்னா உயர்ந்த பொருளை பற்று வைக்கணும். அப்படி உயர்ந்த பொருள் மேலே ஆசை வரும்போது கீழான பொருளை ஆசை விட்டு விடும். இன்னொரு விஷயம் இருக்குது இந்த இதில், இந்த சுகம் தரும் பொருள்லேருந்து விடுபடுவதற்கு என்னன்னா, இது அனுபவிச்சா புரியும். சாஸ்திரத்தில் உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது ஒரு பொருளில் நீங்கள் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறீங்க, அந்த பொருள்லேருந்து அனுபவிக்கிற இன்பத்தை விட அது வேணாம்னு மனசார எனக்கு அந்த இன்பம் தேவையே இல்லைன்னு மனசார ஏஞ்சிக்கிட்டு நீக்கக்கூடாது. உண்மையிலே நீக்கிட்டீங்கன்னா அந்த பொருள்னால் கிடைக்கிற இன்பத்தை விட 100 மடங்கு சந்தோஷம் கிடைக்கும். இது மந்திரம் இருக்குது. அந்த உலக சுகம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒதுக்கிட்டானா இதை விட 100 மடங்கு சுகமுள்ள அடுத்த சொர்லோகம் கிடைக்குமா? சொர்க்கலோகம். அந்த சுகம் வேணான்னா அதை விட 100 மடங்கு உள்ள அடுத்த லோகம் கிடைக்குமா? அந்த சுகம் வேணான்னா அதை விட 100 மடங்கு இன்பம் தரக்கூடிய லோகம் கிடைக்குமா? எனக்கு எந்த லோக சுகம் வேணான்னா இவனுக்கு பிரம்ம சுகம் கிடைச்சிடும். அந்த வைராக்கியத்தினால வேணான்னு சொல்கிறதுனாலேயே ஒரு சுகம் கிடைக்குது. வெளியே இருக்கக்கூடிய சுகத்தில் இருந்து நாம் விடுதலை அடைதல். அதாவது ஒன்றை அடைவதை விட அதிலிருந்து விலகி போகிறதுல அதிக சுகம் இருக்குங்கிறத உணர்ந்தோம் சொன்ன முடியும். இதை ஒரு சிலதில் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி முடியாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்ட்டார். எந்தெந்த பொருளிலிருந்து நீ விலகி இருக்கியோ அந்தந்த பொருள் இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் உன்னை விட்டு போயிரும்ட்டார் வள்ளுவர். அது கூட எதுலேருந்து ஒட்டாமல் இருந்தால் உனக்கு எந்த துன்பமும் ஒட்டாது. அந்த குரலே உதறு ஒட்டாத குரல். வேறு எல்லா குரலும் உதறு ஒட்டித்தேன்னு சொன்னோம், இந்த குரல் மட்டும் உதரே ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த 1330 குரலில் ஒவ்வொரு ஒட்டாத குரல் ஒரே ஒரு குரல். அதனுடைய அர்த்தம் என்ன? எதுலேயும் ஒட்டாமல் இரு, உனக்கு துன்பமும் ஒட்டாது. அப்படி தான் வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைராக்கியம் இது வெளியே உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பண்பு. இந்த வைராக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனா இதிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும். அடுத்தது 12வது பண்பு ஒன்று இருக்குது, பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இவற்றினுடைய தோஷத்தை ஆராய்தல். அதை நாளைக்கு அடுத்த வாரம் வகுப்பில் பார்க்கலாம். 11 பண்பு பார்த்துருக்கோம், இன்னும் இதில் 9 இருக்குது. அப்புறம் மற்ற விஷயம்லாம் கம்மி தான், அது சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.